அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வகணபதி. திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் கிடைக்கவில்லை, இல்லை ஏற்படுது, தங்க மாட்டுது, நாங்கள் பல சிகிச்சைகள் எடுத்துட்டோம், இதுவுமே கைகூடி வரமாட்டுது, அந்த மாதிரி இருந்து பல ஆலய வழிபாடுகள் செய்த போதும் எங்களுக்கு எதுவுமே இல்லை, பலன் இல்லை, அப்படி ஒரு பதில் உங்களிடம் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இல்லத்திலே நீங்க செய்யலாம். இல்லத்திலே நீங்க பண்ணுங்க. அந்த வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம், மிருகசிரட நட்சத்திரம், சிவசரசம் என்ற மிருகசிரட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், கார்த்திகை, மிருகசிரடம், திருவாதிரை, ஆயில்யம், விசாகம், அவிட்டம், திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலண்டர், தினசரி காலண்டர்ல பார்த்து குறிச்சு வச்சுக்கணும், எப்பப்ப வருதுன்ட்டு குறிச்சு வச்சுக்கிட்டு அன்றைய தினம் காலையில நீராடிட்டு வீட்டிலே அகல்ல 3 தீபம், இந்த 3 தீபம் மலர்களை போட்டு, மலர்களை கீழே தரையில இட்டு 3 இடத்துல இட்டு அது மேல வச்சு தீபத்தை ஏற்றணும். தீபத்தை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மனமுருக வேண்டுங்க. மனமுருகி வேண்டி வழிபாடு பண்ணுங்க. அகர்பத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி வணங்கி வாங்க. உங்களால என்றது அப்படின்னா கொஞ்சம் பிரசாதம் வைக்கலாம். அந்த பிரசாதத்தை பறவைகளுக்கு, காகம் அந்த மாதிரி பறவைகளுக்கு வச்சிடலாம். எடுத்து முடிச்சுட்டு பிரசாதம் வைக்க முடியல அப்படின்னா சாதாரணமா நீங்க ஒரு கல்கண்டு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சோண்டு அதுல வச்சு அதை எடுத்து நீங்க சாப்பிடலாம். இப்படி தொடர்ச்சியா இந்த நட்சத்திரத்துல பண்ணிட்டே வாங்க. தொடர்ச்சியா இந்த ஒளி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த பரிகாரங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியும், ஆனா மிகுந்த அதிர்வலை கொண்ட பரிகாரம், ஆற்றல் கொண்ட பரிகாரம். ஏன் அப்படின்னா, வழிபாடுகள்ல நிறைய இருக்கு. வழிபாடு, ஒளி வழிபாடு இருக்கு, தீப வழிபாடு இருக்கு, மன்னிக்கணும், தீப வழிபாடு இருக்கு, கலச வழிபாடு இருக்கு, ஹோம வழிபாடு இருக்கு, தான வழிபாடு இருக்கு, எவ்வளவு இருக்கு வழிபாடுகள். அதுல ஒளி வழிபாடுங்கிறது மிகுந்த அதிர்வலை கொண்டது. ஒளி வழிபாடுங்கிறது மிகுந்த அதிர்வலை கொண்டது. இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடைய இந்த ஒளி வழிபாடு இருந்தது. அதுல பரிகாரத்திலிருந்து நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். இந்த பரிகாரம் என்பது நிச்சயம் கைகூடி வரும். அது எப்படின்னா, கைகூடி வருதா இல்லையாங்கிறதுக்கு அதுக்கு நீங்க தான் மூல காரணமாக இருப்பீங்க. எப்படின்னு கேட்டா, உங்களுடைய எண்ணங்களை ஒருங்கிணைக்கணும். எண்ணங்களை ஒருங்கிணைச்சு எந்த பரிகாரமா இருந்தாலும் எண்ணங்களை ஒருங்கிணைச்சு செய்யணும். எண்ணம் தான் செயல், செயல் தான் கர்மா, வேற ஒண்ணும் கிடையாது. நாம ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றோம்னா, இந்த பரிகாரத்தினால நமக்கு நடக்குமா நடக்காதா, இருவேறு கருத்தை மனசுல வச்சுக்கிட்டே போய் பரிகாரம் செய்வாங்க பலர். அப்புறம் எப்படி நடக்கும்? கைகூடி வராது. எண்ணங்கள் நாம செய்யும் போது, பரிகாரம் செய்யும் போது வெறுமனேன்னு இருக்கணும், சுத்தமா இருக்கணும் எண்ணங்கள். இதனால நமக்கு செய்யும், இவ்வளவு செலவு பண்றதுல செய்யும் போது நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட நாம செஞ்சோம் அப்படின்னா அதுல நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஆலய பரிகாரமா இருக்கட்டும், வீட்டுல நீங்க ஒளி வழிபாடு எது வேணாலும் செய்யலாம். எந்த வழிபாடு செஞ்சாலும் கூட எண்ணங்கள் அற்று நீங்க செய்யணும். நாம இந்த வழிபாடு செஞ்சு கோயில்ல போய் உட்கார்ந்துருக்கோம், வழிபாடு செஞ்சுக்கிட்டு நம்ம சிந்தனை எங்கேயோ வேற ஒரு இடத்தை நோக்கி போகும். அந்த மாதிரி இல்லாமல் மனதை ஒருங்கிணைத்து இந்த ஒளி வழிபாடை நீங்கள் இல்லத்தில் செய்யுங்க. உறுதியாக உங்களுடைய இந்த தடை, கர்மா, கிரக இணைவுகள் இவை அனைத்தும் நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் என்பது உறுதியாக உண்டாகும். நன்றி, வணக்கம்.